ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா, ஸ்பிரிச்சுவல் ஹீலர், டேரோ கார்ட் ரீடர். இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசிக்கான இப்போ இருக்கக்கூடிய தருணத்துக்கான ஒரு அகாஷிக் கைடன்ஸ் பார்க்க போகிறோம். யூனிவர்ஸ் மெசேஜ், ஏஞ்சல் மெசேஜ், நீங்கள் எப்படி வேணாலும் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கைடன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு ஏஞ்சல் அப்படி டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வரக்கூடிய அடுத்தடுத்த டாபிக்ஸ் அப்போ தான் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக எனக்கும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பர்சனல் ரீடிங், ஹீலிங் இதெல்லாம் வேணும்னா டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சாரா டேரோ அனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நிறைய விதமான டேரோ ரீடிங் வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கான அகாஷிக் கைடன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிஷப ராசி. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய யூனிவர்ஸ் ஆர் ஏஞ்சல் மெசேஜஸ் என்னவா இருக்கு? We have trust to your angel. We have all is in perfect thing. We have opened your hearts. ஸோ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும், குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், கார்டியன் ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், ஆர்கேஞ்சல்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலும் வழிபட்டாலும் அவங்கள நம்புங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ரிமூவ் பண்ணி நம்பணும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகளை எடுத்துட்டிங்கனாலே அவங்கள நீங்கள் நம்புறீங்கன்னு அர்த்தம். எனக்கு எது சரியோ, எனக்கு எது தேவையோ அவங்க எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு ஹோப்பை நீங்கள் கொடுக்குற மாதிரி அது அர்த்தம். ஸோ அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய சொல்லப்படாத கனவுகள் கூட ட்ரூவாக நடக்க ஆரம்பிக்கும், நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கு. ஓகே, ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு சிறப்பான பிளான் வச்சுருக்காங்க. அப்போது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதுக்கான டோர்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிட்டு ஆக்ஷன் இறங்குங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அச்சீவ்மெண்ட் இருக்கோ டே டு டே லைஃப்பில் அதற்கான ஆக்ஷனை பர்ஃபெக்டாக செய்யுங்க. ஒரு விஷயம் செய்யணும்னு இருந்தாலும், எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை விட்டுட்டு எனக்கு இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க கிடைச்சா நல்லாயிருக்கும், இன்வெஸ்டர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி வந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் அப்படின்றாங்க. முதல்ல அதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க. அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அண்ட் உங்களுடைய மனசை எப்போவுமே கிளியராக வச்சுக்கோங்க. யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், யாரையும் வந்து பனிஷ் பண்ண வேண்டாம், யாரும் தப்பாக வந்து நீங்கள் ஒதுக்க வேண்டாம். யாரோடைய பிழைகளையும் நீங்கள் பெருசாக எடுத்து பேச வேண்டாம், இல்லை உங்களுடைய பிழைகளை கூட பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அந்த கில்ட் ஃபீல் வேண்டாம். ஏன்னா யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ ஸ்டாப் ஜட்ஜிங் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். உங்களையும் மற்றவங்களையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க.
அண்ட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஹீல் பண்ண பாருங்கள். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு, ஏதாவது ஒரு மனிதர் பிரச்சனை கொடுத்துட்டாங்க, தப்பாக சில விஷயம் பண்ணிட்டாங்கன்னா ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க பண்ண விஷயங்களால என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கோ அதை சரி செய்ய ஹீல் பண்ணுங்க. ஓகே, அந்த சொல்யூஷன்ஸை மட்டும் தேடுங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஹீல் பண்ண பாருங்கள். மற்றபடி நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர வேண்டாம் அப்படின்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குள்ள ஒரு இது, நம்ம வந்து ட்ராப் ஆகிட்டோமோ, நம்ம தப்பான ஒரு இதில் மாட்டிக்கிட்டு இருக்கோமோ, தப்பான ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கோமோ, இங்கே வரக்கூடிய பதில், நீங்கள் எந்த தப்பான இதுலேயும் மாட்டல, யூ ஆர் நாட் ட்ராப். பாசிபிலிட்டிஸும் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களை சுற்றி இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் யூனிவர்ஸ் ஆர் ஏஞ்சல்ஸ் நம்பும் போது அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. உங்களுடைய பர்சனல் ஃப்ரீடத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடத்துக்கும் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த பாசிபிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. விச் மீன்ஸ் சந்தோஷமாக இருங்க. எது செஞ்சாலும் மனசுக்கு பிடிச்சு செய்யுங்க, சந்தோஷத்தோடு செய்யுங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அது உங்களோட டே டு டே ஒர்க்காக இருக்கட்டும், எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அதனால் எனக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்கல, இப்படிலாம் இல்லாமல் உங்களுடைய கடமைகள், உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ஸ்கெடியூல்ஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரியே சந்தோஷத்தோடு செய்யுங்க. மேற்கொண்டு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்கள் சரியான ஒரு சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அதுக்கான ஆக்ஷன் மட்டும் நீங்கள் எடுங்கன்றாங்க. ஓகே, ஸோ ரிஷப ராசி உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸ் என்ன மேற்கொண்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி, we have imagine and envision, we have air magic, we have fire, give love, we have meditation for great. எப்படி லவ், ஓப்பன் யுவர் ஹார்ட், லவ். ஸோ எவ்வளோ சிங்க்ரனிசிட்டி பார்த்தீங்க இல்லையா? இதுதான் உங்களுக்கு கொடுக்கறது, இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய கனவுகளை திட்டம் தீட்டுங்க. என்ன மாதிரியான கனவுகள் உங்களுக்கு இருக்குது அது திட்டம் தீட்டுங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கணும், அந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் வந்து இமேஜின் பண்ணுங்கள். அதெல்லாம் எழுதியோ இல்லை ட்ரா பண்ணியோ வைங்க. இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணுங்கள். அண்ட் அந்த இமேஜினேஷனை நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் டெய்லி ஒரு ஊதுவத்தியோ சாம்பிராணியோ ஏற்றி வச்சு உங்களுடைய ப்ரேயர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஏர் மேஜிக், இந்த காற்று ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த ரிச்சுவல், இந்த பூஜை, இது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். மற்றவங்களுக்கும் அன்பு கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு வேணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்கும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். மனதார உங்கள் முன்னாடி ஒருத்தவங்க சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா கூட அதை மனதார நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதற்கான ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். அன்புள்ளத்தோடு கொடுக்கணும். ஸோ மற்றவங்களுக்கு அப்போது அந்த அன்பு கருணையை கொடுங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக உருவாக்க போகிறீங்க, அது யூனிக்காக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், தி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணும் போது என்விஷன் பண்ணுங்கள், இமேஜின் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வந்து அதில் என்ன யூனிக்காக கொண்டு வரலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு த்ரூ அவுட் மெடிடேஷனில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எல்லா ஜீவராசிகள் மேலுக்கிட்டையும் அன்பு காட்டுங்க. அதனாலேயும் உங்களுக்கு நிறைய விதமான கிளாரிட்டி, க்ரியேட்டிவிட்டி, இது எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போதும்
ஒரு வேலைகளை தொடங்கும் போது மெடிடேஷன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடங்குனீங்கன்னா நல்ல இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க. ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவீங்க, அது கிளிக் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ ரிஷபராசி உங்களுக்கான அப்பாச்சி கைடன்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.